எல்லாருக்கும் மோத சொல்லுவோம். எல்லாரும் மோதினண்டா இன்ஷா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில் ஒரு பரக்கத்தை காணலாம், செழிப்பை காணலாம். இன்றைக்கி நாங்கள் செழிப்பு இல்லாமல் பரக்கத்தில் வாழ்க்கையில் பரக்கத்திலேயும் சரி கவலையோட கடன்களோட பிரச்சனையோடு வாழ்கிறோம். அதிகமான செல்வங்களும் எங்களை அழியும் பக்கம் இட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒரு நடுத்தரமான ஒரு செல்வம் யார்கிட்டையும் கையேந்தாமல் அன்னண்டு எங்களோட தேவைகளை பூர்த்தியாகி கொண்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அது காரணமாக இருக்கும். எனவே மேலான அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, நாங்கள் இன்றைய பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான இதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூரா. நாங்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுததன் பின்னால் அதே இடத்துல அப்படியே நாங்கள் உட்கார்ந்து ஃபஜ்ருடைய நேரம், அது பரக்கத் பொருந்திய நேரம், அல்லாஹுடைய மலாயிக்காமார்கள் வானலோகத்திலிருந்து பூமிக்கு வரக்கூடிய நேரம், இந்த உம்மத்தின் நபியா பரக்கத்துக்காக வேண்டி துவா செஞ்சுற நேரம், நாங்கள் எல்லோரும் எல்லா துவாக்களையும் செய்வோம். ஆனால் ஃபஜ்ரு கிளம்பல் என்ற அன்றைய நாள் ஃபுல்லாக முசீபத்தாகத்தான் நிற்கும். எனவே நாங்கள் ஃபஜ்ருடைய நேரத்தில் எழும்புவோம். ஃபஜ்ர் தொழுதன் பின்னால் வளமையான உராதுகள் எல்லாத்தையும் திக்ர்கள் எல்லாத்தையும் மோதின பின்னால் அதே இடத்துல நாங்கள் உட்கார்ந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 தடவை நாங்கள் 7 நாளைக்கு ஓதி வந்தண்டா எந்த சிந்தனையும் இல்லாமல் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கருத்துக்களை விளங்கி நாங்கள் அந்த சிந்தனையோடைய அழகான முறையில் ஓதினோம்டா நிச்சயமாக அல்லாஹ் எமது தேவைகளை எமது ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தருவான். நான் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், அதில் நான் பாஸ் ஆகணும், நான் இப்போ ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், அடுத்த அடையணும், அதை நான் அடையணும் என்று சொல்லி நல்ல நீயத்துகளோட நல்ல நோக்கங்களோட என் வியாபாரம் ஹைராகணும், எனக்கு மனைவிக்கு பிரச்சனை இல்லா போகணும், அதே போல் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாம் செழிப்பாகணும், பரக்கத்தாக அமையணும், நல்ல ஒரு தொழில் அமையணும், கணவன் மனைவி எனக்கு நல்ல ஒரு மனைவி உருவாகணும், இப்படி எல்லா நீயத்தை வச்சு நான் ஓதினோம்டா அல்லாஹ் நிலைமைகளையும் சீராக்குவான். எனவே மேலான அன்பார்ந்த சகோதரிகளே, நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين என்று சொல்லப்படக்கூடிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் எல்லோரும் தஜ்வீத் முறைப்படி ஓதுறதை நாங்கள் எல்லோரும் பழகிக்கொள்ளணும். எனவே நாங்கள் அழகான முறையில் பிழைகள் வந்துடாமல் நாங்கள் பூர்த்தியான முறையில் எழுதினோம்டா நிச்சயமாக அல்லாஹ் எமது வாழ்க்கையிலும் ஒரு செழிப்பை பரக்கத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். எனவே அன்பார்ந்த நேர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கருத்தை விளங்குவோம். நாங்கள் தொழுகையில் மிக முக்கியமான சூரத்துல் ஃபாத்திஹா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன் என்று சொன்னாங்க. ஃபாத்திஹாவை ஆரம்பிக்கிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலத்தார் இறைச்சனாகி அல்லாஹுக்கே எல்லா புகழும். அர் ரஹ்மானிர் ரஹீம் அந்த அல்லாஹ் எப்படியாப்பட்டவன் என்று சொன்னண்டா அர் ரஹ்மானிர் ரஹீம் அவன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாக இருக்கின்றான். அவ்வளோ இரக்கமுடையவன். ரஹ்மான் உலகத்தில் இரக்கம் காட்டக்கூடியவன். ரஹீம் அவன் நாளை மறுமை நாளில் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அந்த அல்லாஹ்ட இரக்கத்தை அன்பை நாங்கள் உள்ளத்தில் நினைவுச்சு கொள்வது. அதே போல் மாலிக் யௌமித்தீன் தீர்ப்பளிக்கக்கூடிய நான் அதிபதியாக இருக்கிறான். அவன் தான் தலைவன், அவன் தான் தீர்ப்பளிக்கக்கூடிய நாளில் ரப்பாக இருக்கிறான். மாலிக் யௌமித்தீன் அரசனாக இருக்கிறான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வழங்குகிறோம், உன்னிடத்தில் நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த குர்ஆனுடைய வசனம். அதே போல் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை நீ காட்டிடுவாயாக, நேரான வழி சொர்க்கத்தின் பக்கம் போகக்கூடிய வழியை யா அல்லாஹ் நீ காட்டிடுவாயாக என்று சொல்லி நாங்கள் இந்த வசனத்துடைய கருத்தை நாங்கள் விளங்கி ஓதினோம்டா அல்லாஹ் எமது நிலைமைகளை சீராக்குவான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் யா அல்லாஹ் நீ எனக்கு நேரான வழியை காட்டணும். அதை பிடியாப்பட்ட வழி என்று சொன்னண்டா நீ நல்லுபகாரம் செஞ்ச, நீ நல்வழி காட்டின அந்த நல்மக்களுடைய நல்லோர்களுடைய நேரான வழியை அல்லாஹ் நீ எனக்கு காட்டிடுவாக யா அல்லாஹ். நபிமார்களுக்கு சஹாபாக்களுக்கு காட்டினே அப்படியே அப்போ நல்லவர்களுடைய நேர்வழி எனக்கு காட்டிடியா அல்லாஹ் என்று சொல்லினாங்க. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம்
வலத்தாலீன் ஆமீன். யா அல்லாஹ், வழிகட்ட உனது கோபத்துக்கு உள்ளாயின யஹூதி நசாராக்களுடைய எப்படியாப்பட்டவருடைய வழியை நீ எனக்கு காட்டாதே, அவர்களுடைய வழியின் பக்கம் என்னை அனுப்பிடாதே என்று சொல்லி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் கருத்தை விளங்கி ஓதினோம் என்றா நிச்சயமாக